Hi friends and goodies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு கார்ட்போர்ட் வச்சு வால் டெக்கரேஷன் வீடியோ தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு ரவுண்ட ஹாஃப் சர்க்கிள் அதாவது நிலா மாதிரி வரைஞ்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபுல் ரவுண்ட அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதில் நான் 3 கோடு போட்டிருக்கேன். அந்த 3 கோடில் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதில் ஏதாவது சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் வச்சிட்டோம்னா பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த சைஸ்ல ரவுண்ட் வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப பெருசாக வேணும், நான் பெருசாக பண்ண போகிறேன், நம்ம வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஏதாவது சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுக்கலாம், டெக்கரேஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறேன். அதுக்காக சின்ன ரவுண்டாக போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு சர்க்கிளில் பாதி மாத்திரம் கட் பண்ணணும். அதில் நிலா மாதிரி நமக்கு வரணும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர்லலாம் கோடு போட்டிருக்கோம்ல, அந்த தகுந்த மாதிரி கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் பேப்பரை ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நிலா மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்குமே நம்ம கலர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒயிட் கலர் பேப்பரை ஒட்டி எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கலர் பேப்பர் தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி கூட ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலர் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்க போகிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பெயிண்டிங் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். நான் பேப்பரே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேறு பெயிண்டிங் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது டிசைனில் நீங்கள் ஒட்டலாம். இல்லை பேப்பர்லேயே மரம் மாதிரி கட் பண்ணி பிளாக் கலரில் நீங்கள் சைட்லலாம் ஒட்டி விடலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் ரொம்ப சிம்பிளாக கலர் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம சென்டர்லலாம் அந்த கார்ட்போர்டு பீஸ் வைக்க போகிறோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் பேப்பரை ஒட்டிக்கிறேன். அந்த கார்ட்போர்டும் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அந்த பக்கம் நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. சேம் இதே மாதிரி ஒட்டி விட்டுட்டு மேலேயுமே ஒரு பேப்பரை கட் பண்ணி அதையுமே ஒட்டி விட்டுடுங்க. ஒட்டின பின்னாடி நம்ம கம் அப்ளை பண்ணி சென்டரை நம்ம அந்த கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த கோட்டு மேலே கரெக்டாக ஒட்டி விட்டுடலாம். நான் 3 லேயர் ஒட்ட போகிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் 2 லேயர் கூட ஒட்டிக்கலாம். நம்ம எல்லாமே சின்ன சின்னதாக பண்ணி அதில் வைக்கும்போது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டர் கேன் மூடியில் ஒரு பிளானட் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அதில் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மூடியில் கூட ரெடி பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி சின்னதாக வைக்கும்போது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இல்லை குட்டி விளக்கு மாதிரி ஏற்றி கூட அதில் வைக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் அந்த மாதிரி விளக்கு ஏற்றி கூட வைக்கலாம், பார்க்க சூப்பராக இருக்கும். கார்ட்போர்டு இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. 3 கார்ட்போர்டுக்குமே ஒயிட் கலர் ஒட்டிட்டேன். அதை கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. நம்ம கம் அப்ளை பண்ணுறனால கொஞ்சம் டைம் ஆகும் ஒட்டுறதுக்கு. க்ளூ கன்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா டக்குனே ஒட்டிடலாம். இப்போ சூப்பராக ஒட்டியாச்சு. இது ஒரு நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம 3யுமே ஒட்டி விட்டுடலாம். நிலா மாதிரி கட் பண்ணோம்ல, அதை ஒட்டி விட்டுடலாம். ஆஃப் நிலா மாதிரி கட் பண்ணனா நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிசைனிங்காக இருக்கும். நமக்கு அது மேலே கலர் பண்ணி அதில் ஃப்ளவர்லாம் ஒட்டும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இது நல்லா காயட்டும். காஞ்ச பின்னாடி நம்ம அந்த ஒயிட் கலரில் பேப்பரை ஒட்டி விட்டுடலாம். கரெக்டாக கட் பண்ணி ஒயிட் கலரில் பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது சென்டராக நான் ஒட்டி விட போகிறேன். அப்போ பார்க்க இன்னும் நல்ல லுக்காக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு பிரைட் கலராக ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லோ கலர் ஃப்ளவர் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வாலில் ஒட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான வால் டெக்கரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் ஸ்டாண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஐடியா. இந்த மாதிரி லைசால் வாட்டர் பாட்டிலோட மூடி அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டேன். கிராஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.